கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லைக்குள்ள காளி தெய்வம் இருக்கு. இருக்கா? நானும் ஒரு எல்லையில இருப்பேன். இருக்கனா? ஆமா. அதனால 2.25 ஆண்டுகள் தொழில்ல நஷ்டமும் மனவேதனையும் நடக்கும். யாரும் செய்வன கோளாறு நடத்தல. தேவையில்லாத சிந்தனை வேண்டாம். இது கிரகத்தின் சுழற்சியால் உள்ளது. இந்த காலக்கிரகம் மாறக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதுக்கு மாசி சிவராத்திரி வரை பொறுமை வேண்டும். ஜெயிச்சு தார. வேற என்னடா வேணும்? தொழில் எங்கிட்டு போனாலும் தொழில வெற்றியாக்கி தர ஜெயிக்கிறேன். போ நல்லா இரு. இந்த காசு பணம் நல்லா இரு. கர்மசாமிக்கு திருமண விஷயமா கேட்டு வந்தது யாரு? யாருக்கு திருமணம்? உனக்கா? கள்ளக்குறிச்சியா உனக்கு? அப்படியா? நல்ல குறிச்சியா கள்ளக்குறிச்சியா? வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ. உங்க ஏரியால வெத்தலை உண்டுமாடா? புரியாம மூணு வெத்தலை வியாபாரம் உண்டா உங்க ஏரியால? அங்கிருந்து எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வெத்தலை விளையும்? 400 கிலோமீட்டர். எந்த ஊர் அது? கர்நாடகாவா? சேலத்துக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் 400 கிலோமீட்டர் இருக்குமாப்பா? நீ அதை 100 கிலோமீட்டர், நான் 100 கிலோமீட்டர் இருக்கும் அப்படி சொன்னியா? விளக்கம் இல்லாதவன். உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு நான் உன்னை பார்க்க கால் வந்துட்டு. கர்மசாமிக்கு ஆனந்தம் விளையாடும் வீடு பக்கத்துல வா. இதுக்கு முன்னால கல்யாணம் சொந்த என்ன முயற்சி பண்ண? என்னடா முயற்சி பண்ண? பேச தெரியுமாடா? கண்ண முடிக்கா கால் வந்துட்டு வா. அப்படியா? 9 மாதம் ஆகும். 9 மாதங்களுக்கு பிறகு உன் கல்யாண வயதுல முயற்சி செய்து வெற்றியாக்கி தரேன். நல்லா நடக்கும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு நாகர்கோவில் எல்லை, நாகர்கோயில் இறச்சக்குளம், நாகர்கோவில் எல்லையில இறைக்காத குளம் கிடக்கான்னு கேட்போம். அடுத்து கால் வந்துட்டாங்க. உன் பிள்ளையுடைய மனசு இப்ப அலப்பாஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுவரை இவன் வேண்டாம்னு சொல்லி இருந்தா அது இன்னொரு உயிரை நம்பி இருந்துச்சு. யாரை நம்பி இந்த வாழ்க்கையை வேண்டாம்னு சொன்னாலோ அந்த பக்கத்துல கொஞ்சம் சரிவு ஏற்பட்டுருச்சு. ஆனா இவளால முடிவெடுக்க முடியாம உங்களுக்கு உத்தரவாதம் சொல்லல. அதனால அவ இந்த கணவனோடு வாழக்கூடிய பாக்கியம் இருக்கு என்பது உண்மை ஒண்ணு. ஆனா இதை சீக்கிரம் உங்க பிள்ளைய நீங்க அடிச்சு திருத்தி கொண்டு வந்து சேர்க்கலன்னா என் மகனுக்கு நான் வேற கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பக்கத்துல நியாயம் இருக்கு, நியாயம் இருக்கு. அதனால உன் பிள்ளைய சென்னையில இருக்க விடாம வீட்டுல கொண்டு வந்து போடுறேன். 2 நாள் இங்க சோமனா படுக்க போட்டு வீட்டுக்கு கூட்டு வருவேன். வருத்தப்பட்டா அவளை திருத்ததுக்கு அந்த தண்டனை கொண்டு வர பாரு. அந்த வேலையை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், வாழ்ந்தா போதும். போ நல்லா ஓடு. மார்த்தாண்டம் அதுல என்ன சந்தேகம்? கால் வந்துட்டு வரலாம். பக்கத்துல வந்தா நல்லது தானே நமக்கு. உட்கார முடியாதாக்கா? சரி 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 சரி. என்ன வேணும்? மகனுக்கு வெற்றிகரமா கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். ஐப்பசி மாதம் வரை பொறுமையா இருக்கணும். அதுக்கிடையில எந்த பாதகம் இல்லாம காத்த வெற்றியாக்கி தரேன். வேற ப்ராஜெக்ட் அவனுக்கு கிடைக்குது. மார்ச் மாதம் 20ஆம் தேதி கிடைக்கும். அது உத்தியோகம் உயர்ந்ததாகவும் இருக்கும். வெற்றி அடைந்து வாருங்கள். கர்மசாமிக்கு நாகர்கோவில்ல இடம் கிடைக்க அதை வித்து தர முடியுமா? முடியாதா கர்மசாமி? முடிஞ்சு போச்சு. இந்தாக்கா திருத்துவோம். போ வெற்றி அடைவார். கால் வந்துட்டு வரலாம். இவர் என்னமோ அவன்கிட்ட கேட்க பதில் சொல்ல.
உன்னுடைய வைத்திய தொழிலை வைகாசி மாதத்திலிருந்து தொடங்கலாம். இடத்தில் ஏற்பட்ட மாய வேலை, அந்த மை வேலை வித்தைகள் எல்லாம் மாறப்போகுது. அதனால தை மாதம் 20ஆம் தேதிக்கு மேல பேச்சுவார்த்தை நடக்கும். அதுல இருந்து 3 மாதத்துக்குள்ள அந்த இடத்தை வித்து வெற்றியாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? நல்ல வாழ்க்கையை அமைச்சு சிறப்பா வாழ வச்சு தரேன். இந்தா சந்தோஷமா இருக்கலாம். வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோர் கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தனி காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி. காவிரி, தலைக்காவிரி புறப்பட்ட இடம். சும்மா பாட்டு பிடிச்சோம்னு நினைச்சுக்கணும் நீங்க. நாகர்கோவில் உத்தரவு முடிஞ்சு போச்சியா? முடிஞ்சிருக்கு. தலைக்காவிரி, தலைக்காவிரி. நாகர்கோவில்லாம் போய் உட்காருங்க. எல்லாம் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நேரம் நான் உத்தரவு சொல்ல போறேன். நீங்க நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு சொல்ல முடியாது. டென்ஷன் கொடுக்காம இருங்க. எல்லாரும் அவரவர் இடத்துல உட்காருங்க தயவு செய்து. மகனே, ஒரு 18 நாளையில உனக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்கும். கிடைச்ச உடனே என்னைய பார்க்கவா, அடுத்து உன் தொழிலை உருவாக்கி தரேன். இந்தா ஜெயிச்சு வா. பெங்களூர் கேட்டுக்கலாம். 18 நாள் டைம் இருக்கு, கேட்டு வாங்கிக்கலாம். பெங்களூர் தாயும் மகனுமா கால் விட்டுவாங்க. ஆனந்தம். என்னக்கா வேணும் உன் பிள்ளைக்கு? ஏற்கனவே கல்யாணம் முடிச்சுட்டானா? அது என்னாச்சு? கால் விட்டு வா. இன்னும் 27 நாட்கள் கிரகங்கள் இருக்கு. அதுக்கு பிறகுதான் இவனுக்கு நல்ல வாக்கு கொடுக்க முடியும். அதனால 27 நாட்கள் கழித்து என்னை வந்து பார்க்கவும். உங்களை வெற்றியாக்கி தரேன். புதிய வாழ்க்கையும் தரேன். எல்லாம் சரியாயிரும். 27 நாட்கள் கழித்து வரணும். அது வியாழன் வெள்ளியாக இருக்க வேண்டும். சென்று வருக. பெங்களூர் எல்லை கடன் பட்டு மனவேதனை அடைந்து வந்த மகன். என்னடா கடன்? கரெக்ட் கால் விட்டுவோம். இவ்வளவு பேர் இடிச்சுக்கிட்டா எப்படி வர்றது, எப்படி போறது? உட்காரலாம். உன்னுடைய தொழிலுக்கு மாந்திரிகத்தால் பல செயல்கள் செய்துதான் அந்த தொழில் போச்சு. அதனால அடுத்து ஒரு தொழிலையும் உனக்கு உருவாக்கி உன் கடனையும் தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் விட்டு வா. ஆமா, நாளைக்கு காலையில என்னைய பார்த்துட்டு போடா. ஜெயிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். போயிட்டு வா. பெங்களூர்ல எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? கல்யாணம் நடக்குமா நடக்காதா? பெங்களூரா மங்களூரா? மஞ்சுநாத சாமி கோயிலா? ஒன்னையும் என்னுடைய மனசுல தெளிவா வச்சிருக்கேன். நீ வீணா அலப்பாய கூடாது. அப்படித்தான் பெங்களூர்ல இருந்து 4 வருஷம் என்னை ஒருத்தன் தேடி வந்துகிட்டு இருந்தான். அவனை நான் கண்டுக்கிடாமலே என் பிள்ளை கணக்கே வச்சிருந்தேன். ஒரு நாள் அவன் உள்ளத்துல தோன்றி குழந்தை வர வேணும்னு கேட்டான். போன பௌர்ணமிக்கு கொடுத்தேன். இப்ப 2.5 மாசமா அவன் வயிற்றுல குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு. அத மாதிரி எதிர்பார்க்காம ஒரு வரத்தை தந்து உனக்கு கல்யாணத்தையும் முடிச்சு வைப்பேன், தொழிலையும் வாழ வைப்பேன். சந்தோஷமா இரு. தியான கிளாஸ் நடத்தலாம், குண்டலினியை ஏத்தணும்னு சொல்லி முட்டாத்தனம் பண்ணிடாத. போந்தல கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு நான் முதல்ல ஒரு கல்யாணம் முடிச்சிருந்தேன். அது எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுது. அடுத்து எனக்கு ஒரு வாழ்க்கை எப்படி அமையும்னு ஒருத்தர் கேட்காராம் பெங்களூர்ல இருந்து. ஆம்பளையா பொம்பளையா? கல்யாணம் முடிச்சிருந்தியா? அவ எங்க இருக்கா? யார் வீட்டுல?
லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்கு. சரி ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. சரி அவங்க வந்து அவங்க வீட்டு சைடு ஏற்க மாட்டேங்கிறாங்க. இவங்க சைடு ரொம்ப நாங்கள் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அவங்க வீட்டு சைடு எனக்கு வேணவே வேணாம் சொல்லி கால் வந்துட்டு வா. குழப்பம் தானே பாவம் என்ன? வா பக்கத்துல கையப்படி. கால் வந்துட்டு வா. இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த மனைவியை நீ விலக்கவும் முடியாது, அவள்கிட்ட நிம்மதியா வாழவும் முடியாது. அதுதான் விதி. அதுக்கிடையில ஒரு முறை நீங்க கூட்டு வந்தா கொஞ்சம் மனதை திருத்தி ஓரளவு உனக்கு பக்குவப்படுத்தி தரேன். ஓராண்டுகளை கழிக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் என்னை பார்க்கவா, காப்பாற்றி தரேன், வெற்றியாக்கி தரேன். உன் தம்பியாவே வாடி பக்கத்துல நல்லா காப்பாற்றி தரேன். போயிட்டு வந்துட்டு போயிருக்கேன். அடுத்து பேசுவோம் போ. கர்மசாமிக்கு ஆஸ்திரேலியா எல்லாரும் போய் உட்காருங்க, போங்க அவரவர் இடத்துல போய் உட்காருங்க. ஆஸ்திரேலியா கொஞ்சம் வெண்ணி கொடுங்க நம்ம குடிக்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய புனிதமான உள்ளத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மனம் உன் குடும்பத்தில் இல்லை. இது வந்து கிரகங்களா அல்லது பிறவியின் விதியா என்பதை உணர்ந்து நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாங்கல்யம் காலத்துல கிடக்கவா அல்லது கிடக்காம போயிருமா? நான் போட்டிருக்கிறது நியாயம் தானா? இதுக்கு கடவுள் எனக்கு காப்பாத்துவாரா காப்பாற்ற மாட்டாரான்னு ஓயாம உள்ள குழம்பிக்கிட்டு இருக்குதான். உண்மைதானே? கால விட்டுவா. உன் வாழ்க்கையை பிரியாம காப்பாத்துறேன், உன்னைய புரிஞ்சு நடக்க வைக்கிறேன். உன் பிள்ளைய படிச்சு பட்டதாரி ஆக்கி வெற்றிகரமாக வாழ வச்சு தாரேன். புதுமையாக ஒரு தொழில் நீ ஆரம்பிக்கிறதுக்கு மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு, அதையும் நடத்தி தாரேன். அங்க கிரீன் கார்டும் வாங்கி தாரேன். கால் விட்டுவா. என்னடா வரலாம் இந்தா ஜெயிக்கிறேன். 6 மாதத்துல எல்லாம் வெற்றி ஆகும். பக்கத்துல வா. நல்லா இந்தா நோயற்ற வாழ்வாக வாழ்ந்து உயர்வடைவாய். மலேசியா மலேசியா நீங்க மலேசியா வாணாச்சு. ஆஸ்திரேலியா இப்ப வேண்டாம். இவரை மட்டும் கரெக்டா வந்து 8 மணிக்கு நீ பார்க்க சொல்லுங்க. இவருக்கு மட்டும் உத்தரவு 8 மணிக்கு. மலேசியா மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. நீங்களும் மலேசியா தானா? வெரி குட். உன்னுடைய ஆத்மாவை நான் ஆராய்ந்து பார்த்தேன். உன்னுடைய முன்னோர்கள்ல ஒருவர் சன்னியாசியாகவே வாழ்ந்திருக்கிறார் 4 தலைமுறைகளுக்கு முன்னால. அந்த ஆத்மாவுடைய பிரதிபலிப்பு தான் உன்னுடைய பிறப்பு. ஆனா நீ இந்த வாழ்க்கையில பாதி இளமைக்கு பிறகு உனக்கு திருமண வாழ்க்கை நடக்கும். பாதி இளமைக்கு பிறகு திருமண வாழ்க்கை நடக்கும். இப்பொழுது நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தின் கூட்டு தொழில்ல உன் உள்ள கொஞ்சம் உபாதை அடையும். ஆனா மன வேறுபாடோ ஒற்றுமை குறைவோ இருக்காது. ஆனா உன் உள்ளம் திருப்தி அடையாம இருக்கு. இந்த நிலையில உனக்குன்னு இண்டிவிஜுவலா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அதுக்குரிய பண வசதிகளை நான் உனக்கு தந்து உதவுவேன். ஆனா 9 மாதங்களில் மன அமைதியோட இருந்தால் உனக்கு புதுமையான வாழ்க்கையும் கிடைக்கும், தொழிலும் அமையும். அமைச்சு தருவது என் கடமை. மனம் வீணா குழம்ப வேண்டாம். கால் விட்டு வா. எதிர்கால வாழ்க்கை எனக்கு இருக்கா இல்லையா, அல்லது குடும்பத்தை விட்டு விலகி விடவா?
அல்லது இந்த உலகத்தை விட்டே விலகி விடவா அப்படிங்கிற குழப்பம் உன் உள்ளத்துல. நீ யாரை விட்டு விலக வேண்டாம், என்னோடு இருப்பாய், உன்னை வாழ வைத்து காட்டுவேன், வெற்றியுடன் இருப்பாய், வெற்றி உண்டு மகனே, வாழ்க. கர்மசாமிக்கு அதே மலேசியா வாப்பா, கால் வந்துட்டு. என்னடா அது சத்தம்? குழந்தை விளையாடுதா? யாரடா தம்பி? என்ன வேணும் உங்களுக்கு? இந்த விரல் எப்படி? ஒண்ணுமே பேசுறாடா, கண்ண முடிக்கா. மலேசியால முருகன் கோயில் இருக்கா? போனீங்களாங்க? என்ன சொன்னீங்க? எனக்கு ஒரு குழந்தை பாய்க்கு உண்டு அங்கேயும் கேட்டியாம்ல? கால் வந்துட்டு வா. வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும். வா பக்கத்துல ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், வெற்றிவேல் முருகம்னு பேர் வை. அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும், கற்பூர நாயகின்னு பேர் வை. அது என் பேரா இருக்கும். ஆம்பளை பையன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல வேலை பார்ப்பான், அட்மினிஸ்ட்ரேட்டிவா இருப்பான். அதுக்கு முன்னால உங்களுக்கு மலேசியாவில் கிரீன் கார்டுல இருந்து எல்லா விஷயமும் தெளிவாக நடக்கும். 2 வீடு கட்டி வாழுவீங்க, சுயமாக தொழில் ஆரம்பிச்சு ஆனந்தமா இருப்ப. உன்னுடைய மனதுக்குள்ள ஒரு சின்ன கவலை, எங்க 2 பேருடைய வாழ்க்கையில எதுவும் ஒற்றுமை குறைவு வந்து பிரிவு பிரச்சனை எதுவும் ஏற்பட்டு விடுமோங்கிற ஒரு சின்ன பயம் உள்மனத்துக்குள்ள இருக்கு. அந்த நிலைமை வேண்டாம், ஆனந்தமாக இருப்பீர். வா பக்கத்துல. இந்தா செல்வாக்கா இருப்ப, உயர்வாக இருப்ப. நல்லா இரு மகனே, ஆனந்தம் அடைவாய். கர்மசாமிக்கு, 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 பாண்டிச்சேரிக்கு. ஏ பாண்டிச்சேரி. சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா. சபரிமலைக்கு போயிட்டு வந்தது யாருப்பா? நான் இந்த வருஷம் போனதை தான் கேட்டேன். போகல. சபரிமலைக்கு இந்த வருஷம் போயிட்டு வந்தது யாரு? அவன் கொடுத்த எலுமிச்சங்கனி கிடக்கு. தர்மசாஸ்தா மணிகண்டா சரணம் சரணம் ஐயப்பா. பிள்ளைங்க வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு? வாப்பா. எந்த பிள்ளை? என்ன செய்யணும் அவனுக்கு? நீ என்ன படிச்ச? பழைய எஸ்எஸ்எல்சி. எஸ்எல்சி தான் அதுவும் படிச்சிருப்ப. சரி, கால் வந்துட்டு வா. எப்ப பையன் வந்து உங்களை விட்டு எங்கேயாவது போய் தனியே இருக்கணும்னு ஆசைப்படுறான், புரியுதா? அப்படி ஒரு விதியும் கிரகமும் இருக்கு. ரொம்ப அவனை டென்ஷன் பண்ணா அவன் அதைத்தான் செய்ய போறான். அதனால அவனை டென்ஷன் பண்ணாம இருங்க. சித்திரை மாதம் 20ஆம் தேதிக்குள்பட அவனுடைய மனநிலைகளையும் மாற்றி நிலையான ஒரு வருமானத்தை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தையும் உருவாக்கி நல்ல வாழ்வை நான் அமைச்சு தரேன். கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க. வரலாம். என்னுடைய அனுமதியோட ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ்வான், வெற்றி உண்டு. வா மகளே, பக்கத்துல வா. அவனா முடிச்சுட்டு வந்து ஒரு மருமகளை கூட்டு வந்தா நம்ம ஏத்துக்கிட வேண்டியதானே? என்னப்பா ஒண்ணு சொல்ல மாட்டுக்க? ஏத்துக்கிடுவா? பிரெஞ்சுக்காரியா இருந்தா நமக்கு என்ன? தாய் ஏற்றுக்கிடலையே. தாய் மனம் எப்பொழுதுமே கொஞ்சம் குழம்பிக்கிட்டு தான் இருக்கும். என்ன சரி, திருத்தி தாரேன். பிள்ளைய நல்ல வாழ வைக்க உன் இஷ்டப்படி கல்யாணம் வைக்க. நல்லா இரு மகளே, கொஞ்சம் பொறுமையா இருந்து செய்வோம். இந்தாங்க, நல்லா இருக்கு. அதே பாண்டிச்சேரி எல்லை வழக்கில் பதிவு இருக்குன்னு சொல்லுத. என்ன வழக்குப்பா? சரி, கால் ஒன்று சொல்லலாம். வழக்குல பதிவு இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறது, வழக்கு போய் போட்டிருக்குன்னு சொல்லல. எத்தனை கோடி? லட்சமா கோடியா? எத்தனை லட்சம்? பரவாயில்லையே சார், இவ்வளவு ஏமாந்துருக்க. என் தங்கம் இல்லை நீ. கால் வந்துட்டு வா.
செந்துருளனுங்க இந்த வழக்குல ஒரு பக்கம் வெற்றியாகி சக்சஸ் பண்ணி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? உத்தியோகம் இல்ல, தொழில் தான் நடக்கும். உத்தியோகத்தை பற்றி சிந்திக்காத. பிசினஸ் சம்பந்தமானது பண்ணு. நல்ல ஆடு மாடுகள் சம்பந்தமான பால் விநியோகங்கள் போன்றவைகளை பிடி. அசத்துவா, காலில் விழுந்துட்டு வா. நான் இருக்கோம்னா கருப்பசாமி, ஏன் கவலைப்படுற? வெற்றியா பணம் கிடைக்கும், ஒரு நண்பனுடைய உதவியும் கிடைக்கும். இப்போதைக்கு வேண்டாம்னு உத்தரவு. நீ நினைக்கிற வேலைக்கு போகாது. 6 மாசம் கழிச்சு வித்து தர. தெய்வமா நல்ல வாழலாம். ஆனந்தமா இருங்க. போயிட்டு வாங்க. 3 முறை என்னைய பார்க்க வாங்க. பௌர்ணமி தோறும் வாங்க. எஸ் கருப்பசாமிக்கு காரைக்கால். காரைக்கால் பாண்டிச்சேரி மாநிலம் தானே அது? காரைக்கால். கால் வந்துட்டு வரலாம். புத்தி சிகாமணி பெத்த பிள்ளை இது புன்னகை செய்யுது இந்த பிள்ளை. அஞ்சிக்கு பின்னாலே வந்த பிள்ளை வந்த செல்ல பிள்ளை. என் நம்பா சௌக்கியமா எப்படி இருக்குது மனசு? பக்கத்துல வாங்க, பக்கத்துல வாங்க, பக்கத்துல வாங்க, பக்கத்துல வாங்க. உட்காருமா. ஷேர் பண்ணணுமா உனக்கு? 3 பேரும் 1 முறை கண்ண முடுங்க. பேத்தியானோ பேரனோ வயத்துக்குள்ள கிடக்கிறது மாதிரி தெரியுது. ஒண்ணு இன்னும் கொஞ்சம் கண்ண முடுங்க. கால் வந்துட்டு வரலாம். ஆமா, எதுக்கும் மனம் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உன் பிள்ளை உன்னை தேடி வந்து இருப்பாள். வெற்றி உண்டு. கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஜெயிச்சு காட்டுறேன்டா. வீணாக மனம் குழம்ப வேண்டாம். உன் கடனை தீர்த்து தாரேன். இந்தா நல்லா இருந்துடா. இந்தாம்மா ஐஸ்வர்யமா நல்லா. போட்டு விசைப்படகு அதை என்ன செய்யணுங்க? கண்ண முடுறா தம்பி. அலை ஓசை வீசுகிறதே. சிதறுகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன சரியாக பங்குனி 20ஆம் தேதிக்குள்ள கொடுத்துட்டு புதுசு கொண்டு வாங்கி தரேன். நல்லா இரு, ஐஸ்வர்யமா இருப்பா, வெற்றி அடைவி. புண்ணியமடைவா என் செல்ல குட்டிகளே. நல்லா இருங்க. கால் வந்துட்டு வா. சொல்லிட்டு நான் வந்து சேருவா. அவன் வீட்டுல வந்து இருப்பா. போ, கால் வந்துட்டு வாங்க. அவர் மேல எனக்கு ரொம்ப பிரியம். எனக்கு காப்பாத்தி தரேன். ஒரு வேற ஒரு 3 முறை என்னை பார்க்கலாம். என்னமா செய்யணும்? யாருக்கு? கண்ண முடி. இந்த கைப்பிடி சிக்கன் முடி. கண்ண முடி. ஒரே பிடி. அப்படி கால் வந்துட்டு வா. பொறுமையா இருங்க எல்லாரும். கனிச்சாமி உள்ளவா. யாரெல்லாம் வந்திய? உங்க அப்பனை வர சொல்லுங்க. அடிக்கடி ஈரக்கொலை நடுங்குது. அடிக்கடி நெஞ்சு படபடக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பயமா வேற எதுவும் பிரச்சனை பார்த்தேன்? வேற பிரச்சனை இருக்கு. தீர்த்து தாரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னைய வந்து பாரு. ஜெயிச்சு தாரேன்.
பிள்ளைகள் அப்பா அம்மா இல்லை. அதுகளோட வேலை பார்க்க ஒண்ணும் பிரச்சனை, நீ பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு, பயப்படாத. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. கஷ்டம் வேண்டாம், போயிட்டு வா, ஓடு. இருங்க, இங்க இருங்கப்பா, எல்லாரும் வந்து என்ன அர்த்தம்? வா, கால் நின்று வா. நீ எல்லாரும் எங்க போய் சொல்லுங்க. என்னடா வேணும் உனக்கு? என்னடா வண்டியில பூரா என் பேரை போடுறா, வெற்றிகரமா ஓடும். 3 மாதம் கழிச்சு இன்னொரு வண்டி எடுத்து தர, கருப்பசாமி துணைன்னு எழுதி ஜெயிச்சு தர போ. நல்லா இந்தா, சரியா 1.25 மாத கால அவகாசம் இருக்கு. கல்யாணத்தை நடத்தி தந்துருந்தா வெற்றியாகும். நடத்திடுவோம்.